திருச்செந்தூர் முருகர் கோவிலில் அர்ச்சகர் ஐயப்பனின் வசூல் வேட்டை. இந்து அறநிலையத்துறை அமைச்சரிடம் வசமாக சிக்கியது எப்படி? இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர் மீது எடுத்த அதிரடி நடவடிக்கை என்ன? நடவடிக்கை முதல்ல எடுத்திருக்காரா? பார்க்கலாம் இந்த காணொளி. ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. நான் தமிழ்மாறன். இன்றைக்கு காலையில இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் திருச்செந்தூர் முருகன் கோவில்ல ஆய்வுக்கு போகிற பொழுது சில சம்பவங்கள் நடந்து அந்த தவறான சம்பவங்களுக்கு காரணமானவர்களை நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அவர்கள் மேல. இப்பொழுது அந்த தவறான சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் அப்படின்னு பாக்குறப்ப காவலாளிகள் இருவரும், குறிப்பாக இந்த வரிசையில நிற்பவர்களை கடந்து சிலருக்கு சிறப்பு தரிசனம் என்ற பேர்ல, அதாவது சைட்ல இந்த மாமூல்வாங்க இல்லையா, அப்படியே அந்த மாமூல் என்ற பேர்ல ஒரு 1000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு கொண்டு போயிட்டு வரிசையெல்லாம் கடந்து கோவில்ல கிட்டத்தட்ட அந்த கோயில் கருவறைக்கு அருகில கொண்டு போய் நிப்பாட்டுறது அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்ப வரிசையில் நிற்கக்கூடியவர்கள் எல்லாம் ஏமாற்றி பணத்தை பெற்றுக்கொண்டு கொண்டு போய் பக்கத்தில் காட்டக்கூடிய இந்த வேலையை பண்றவங்க மேல நடவடிக்கை எடுத்திருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. அதுல குறிப்பா அந்த காவலாளிகள் இருவர் மேல, கருப்பசாமி, தோப்பு அப்படின்ற 2 காவலாளிகள் மேல நடவடிக்கை எடுத்ததாகவும் நமக்கு தற்போது ஊடகங்கள்ல செய்தி வந்து கொண்டிருக்கிறது. மறுபுறம் இந்த மொட்டை அடிக்கிறது இருக்கு இல்லையா, கோவில்ல காணிக்கை செலுத்துவாங்க, அந்த இடங்கள்ல கூட தவறு நடந்துட்டு இருக்கு. அதாவது கூடுதலாக பணம் பெறுவது அல்லது இலவசமாக முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய இடங்கள்ல அதற்கு பணத்தை வாங்கி கொண்டு முடிக்காணிக்கை எடுப்பது, இப்படியான தவறு நடந்ததுனால அந்த நபர்களையும் இருவர்களையும், சங்கர், நாகராஜ் என்கிற இருவரையும் கூட இந்த இடத்துல வந்து அவரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார். என்னன்னா, பணியில் இனி தொடரக்கூடாது, பணியிடை நீக்கும் அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இதுல அவருடைய ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஒப்பந்த பணியாளர்கள் என்பதனால அவர்களை பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்ற செய்தி வந்தது. பிறகு அவர் ஒரு மன்னிப்பு கடிதத்தை எழுதி வாங்கினார் அப்படின்னு சொல்றப்ப அமைச்சர் அவர்களே மறுத்தார். அது மன்னிப்பு கடிதம் கிடையாது, அது செய்த தவறுக்கு விளக்கம் கேட்டு நாங்க கடிதத்தை எழுதி வாங்கியிருந்தோம் அப்படின்றத பிறகு ஊடகத்துல பேட்டியாக கொடுத்திருந்தார் அமைச்சர். இப்ப இதையெல்லாம் தாண்டி அடுத்த பிரதானமான மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த அர்ச்சகர் ஐயப்பன் இருக்கார் இல்லையா, இந்த அர்ச்சகர் ஐயப்பன் என்பவர் தன்னார்வலர். கோவில்ல தன்னார்வலராக வந்து அவர் தன்னுடைய பணியை செய்கிறார். அர்ச்சகர் தன்னார்வலர். இதுலயே ஒரு குழப்பம் இருக்கு. நம்ம அதை இனிவரும் காலங்கள்ல நம்ம பார்க்கலாம். அர்ச்சகர் தன்னார்வலர் அப்படின்றாங்க. அப்ப இந்த அர்ச்சகர் தன்னார்வலர் இருக்கார் இல்லையா, இவர் உள்ள வந்து தலைக்கு 1000 ரூபான்னு 4000 ரூபாய் அப்படின்னு கணக்கு போட்டு இந்த வரிசையில நிற்காம அவர்களை வரிசையில் இருந்து நேரடியாக கொண்டு போவது அப்படின்ற இந்த வேலையை பண்றாரு இல்லையா, இது தவறு அப்படின்னு முடிவான பிறகு இந்த தன்னார்வலர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்றத இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சொன்னதை புரிஞ்சிக்க முடியுது. எஸ், நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனா என்ன பண்ணலாம்னா, கோவிலுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி நடந்துட்டு இருக்கு அப்படின்றது இந்த இடத்துல உறுதியாகுது. அதாவது வரிசையில் வரக்கூடியவங்க கிட்ட பணத்தை வாங்கி இருப்பது என்பது இன்றைக்கு ஒரு நாள் தான் நடக்கிறதா? இது எத்தனை நாட்களாக நடக்கிறது? இந்த பணம் இருக்கு இல்லையா, ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய், அப்ப 4000 ரூபாய் அமைச்சர்கிட்ட வாங்கியிருக்காரு அப்படின்னா இந்த 4000த்துல யார் யாருக்கெல்லாம் பங்கு போகிறது? அப்போ உள்ள எவ்வளவு பெரிய மோசடி நடக்கிறது? இந்த மோசடி கும்பலில் யாருக்கெல்லாம் பங்கு இருக்கிறது? இந்த மோசடியினுடைய ஹெட் தலைவர் யார் அப்படின்றதையெல்லாம் உடனடியாக கண்டுபிடிச்சு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். அப்படின்னா என்ன பண்ணலாம்? உடனே இத காவல்துறையில கூட புகார் கொடுக்கலாம். புகார் கொடுத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். கோவில் உள்ள ஒரு மிகப்பெரிய மோசடி நடக்கிறது, பணத்தை வைத்து ஒரு மிகப்பெரிய மோசடி வேலை, ஏமாற்று வேலை நடக்கிறது, கடவுள் பேரால, கோவில் பேரால அப்படின்னா அவங்க மேல உடனடியாக நடவடிக்கை எடுத்து கைது வரைக்கும் கொண்டு போகலாம். ஆனால் அதை செய்தாரானா? அதை அவர் செய்யல. அவர்களுக்கு தற்காலிக தடை அப்படின்ற வரைக்கும் தான் செய்தி வந்திருக்கு இப்போ வர. அப்ப மற்றவர் மேலெல்லாம் ரொம்ப காட்டமா நடந்து கொண்ட அமைச்சர் அவர்கள் சில நாட்களுக்கு முன்னால் மருத்துவமனையில் நடந்த ஒரு தவறுக்கு காட்டமாக நடந்து கொண்ட அமைச்சர் அவர்கள் இங்க இந்த அர்ச்சகர் மேல இந்த கோபத்தை, கடும் கோபத்தை காட்டமாக நடந்து கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அப்ப இதுதான் இவர்கள் பேசிய சமூக நீதியா அப்படின்ற கேள்வி சமூக வலைத்தளங்கள்ல எழுதவும் பேசவும் தொடங்கி இருக்கிறார்கள். இதற்கு அவங்க தரப்புல என்ன பதில் கொடுக்க போறாங்க அப்படின்றது தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். நன்றி, வணக்கம்.
ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி கிங் அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.